Hello everyone, welcome back to my channel. We are learning spoken English in a very easy way through Tamil. Today we are going to learn how to talk future actions. எதிர்காலத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்களை எப்படி நாங்கள் பேசுவது, அதற்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸையும் இன்றைய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. So don't skip the video while you are watching. Shall we start then? First one, talk about the state of being in future. எதிர்காலத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலை, அது பற்றி நீங்கள் எப்படி பேசுகிறது? That is very simple. Will be. Will be கூட நீங்கள் ஒரு noun அல்லது adjective சேர்த்து பேசலாம். For example, I will be a doctor. I will be a doctor. That is a noun. Okay, நான் ஒரு வைத்தியராக இருப்பேன். ஒரு வைத்தியராக இருப்பேன். ஃபியூச்சரில், எதிர்காலத்தில். Understood? She will be fine. She will be fine. அவள் நலமாக இருப்பாள். Fine என்பது ஒரு adjective. They will be happy. அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். He will be surprised. இந்த மாதிரியாக will be கூட சேர்த்து எந்த ஒரு noun அல்லது adjective நீங்கள் சேர்த்து பேசிக்கொள்ளலாம். எது சொல்ல? எங்களோட ஃப்யூச்சர் நிலை, ஃப்யூச்சர் ஸ்டேட் ஆஃப் பீயிங், இதை பற்றி சொல்ல. ஓகே, சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் will be யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களோட எதிர்கால நிலையை பற்றி பேசலாம். Second one, talk about future uncertain actions. அதாவது நீங்கள் எதிர்கால ஆக்ஷன்ஸை பற்றி தற்போது முடிவு செய்யக்கூடிய விஷயங்கள். ஓகே, அதே போல் இந்த விஷயங்கள் கட்டாயம் நான் செய்வேன் அப்படி என்று சொல்லக்கூடியவை அல்ல. அன்சர்டெயின் ஆக்ஷன்ஸ். அன்சர்டெயின், ஷுவரா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஐ ஜஸ்ட் டிசைடட் டு டூ, அதை செய்வதாக இப்போது நான் முடிவு பண்ணினேன் என்ற மாதிரியான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் மேனேஜ் இட். ஓகே, நான் அதை மேனேஜ் பண்ணி கொள்கிறேன். ஐ வில் ஃபைண்ட் அ ஜாப் ஃபார் யூ. நான் உங்களுக்காக ஒரு ஜாப் தேடி கொடுக்கிறேன். பட் அது ஷுவராக சொல்லப்படுற விஷயம் அல்ல, பட் அன்சர்டெயின். சரி, நான் செய்கிறேன் என்பதாக சொல்வது. ஐ வில் டெல் யூ இஃப் ஐ கெட் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் இட். ஏதாவது தகவல் கிடைத்தால் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன், பட் அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஷுவராக சொல்வேன் என்பதாக மீனிங் கொடுக்காது. He will give me some money. அவன் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பான். Certainlyயா? No, not certainly, but கொடுப்பான் என்பதாக நம்புகிறேன். I'll go abroad. நான் வெளிநாடு போவேன். வெளிநாடு போவேன். ஷுவராக போவேனா? ஓகே, எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சா? இல்லை, நான் வெளிநாடு போவேன். ஜஸ்ட் ஐ எம் சேயிங் தட் திங். தட்ஸ் அன் அன்சர்டெயின் திங். பட் நான் வெளிநாடு போவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். நெக்ஸ்ட் வீக் எனக்கு ஃப்ளைட் இருக்குது. ஓகே, ஐ ஹவ் அரேஞ்ச் எவ்ரி திங். எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீக் போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மெத்தடில் சொல்வீங்களா? இல்லை, இந்த மெத்தடில் சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் பேட்டர்ன் ஆஃப் ஃப்யூச்சர் சென்டென்சஸ். என்ன? நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட, ஷெட்யூல் பண்ணப்பட்ட விஷயங்களை எப்படி பேசுவது? அது ஃப்யூச்சர் ஆக்ஷனாக இருந்தாலும் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் பேசலாம். ஐ ஆம் கோவிங் அப்ரோட் நெக்ஸ்ட் வீக். I am going abroad next week. This is present continuous tense. But still you can talk because you had scheduled it. நீங்கள் ஷெட்யூல் பண்ணிய விஷயம் என்பதால் உங்களுக்கு பேசலாம். ஐ ஆம் கோயிங் அப்ராட் நெக்ஸ்ட் வீக். இது உங்களுக்கு இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படி? ஐ ஆம் கோவிங் டு கோ அப்ராட் நெக்ஸ்ட் வீக். ஐ ஆம் கோவிங் டு கோ அப்ராட் நெக்ஸ்ட் வீக். ரெண்டு பேட்டர்னும் சேம் மீனிங் கொடுக்கும். ஐ ஆம் கோயிங் அப்ராட், ஐ ஆம் கோயிங் டு கோ அப்ராட். ஐ ஆம் கோயிங் டு கோ. கோயிங் டு என்பதை எங்களுக்கு சுருக்கி gonna என்று சொல்லலாம். I am going to go abroad. Understood? Rohit is coming here tomorrow.
ஸோ ஷுவராக ரோஹித் நாளைக்கு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு, நாளைக்கு வருகிறான். இதை நாங்கள் வில் யூஸ் பண்ணி பேசுவதா? இல்லை, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் தான் பேசணும். பிகாஸ் தட் இஸ் அ ஷெட்யூல்ட் திங். ரோஹித் இஸ் கம்மிங் ஹியர் டுமாரோ. ஸோ அதை எங்களுக்கு இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? ரோஹித் இஸ் gonna come here tomorrow. Rohit is gonna come here tomorrow. She is writing final exam next month. But next month our final exam எழுதுகிறாள். That is a future action, but it's scheduled, so that we can use present continuous. She is writing final exam next month. She is gonna write the final exam next month. That is also correct. ஸோ இந்த ரெண்டு பேட்டர்னையும் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஷெட்யூல்டு ஆக்ஷன்ஸ்க்காக வேண்டி யூஸ் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட், ஃப்யூச்சர் ப்ராமிசஸ். நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம் ஒருத்தருக்கு, நான் இது செய்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணுகிறேன் நாளைக்கு ஈவினிங். இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ண வேண்டுமெண்டா வில். ஐ வில் கால் யூ இன் தி ஈவினிங். மாலையில் உங்களுக்கு கால் பண்ணுகிறேன். திஸ் இஸ் அ ப்ராமிஸ். ஐ வில் கம் டு மீட் யூ. ஐ வில் கம் டு மீட் யூ. I will bring food for the dinner. I will bring food for the dinner. I will cook in weekend. Okay, I will cook in weekend. On weekend சமைக்கிறேன். That is a promise. I'll cook in weekend. Next, future predictions. நாங்கள் predict பண்ணுறோம் ஒரு விஷயத்தை, இந்த மாதிரி நடக்கும். ஓகே, அவன் இங்கே வருவான், அவன் கால் பண்ணுவான். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா, சர்டெயினான விஷயமா இல்லை, பட் நாங்கள் ஜஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இப்படி நடக்கும் என்பதாக. நார்மலாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாமாண்டா வில். தே வில் வின் த மேட்ச். அவர்கள் மேட்சில் வெற்றி பெறுவார்கள். தே வில் வின் த மேட்ச். ஹி வில் கால் யூ. அவன் உங்களுக்கு கால் பண்ணுவான். ஹி வில் கால் யூ. ஷீல் பாஸ் தி எக்ஸாம். ஷீல் பாஸ் தி எக்ஸாம். அவள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாள். தட் இஸ் அ ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பட் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு ஷுவர் இல்லை. நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணினாலும் பட் தட் இஸ் நாட் ஷுவர். இது நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவு தான் அப்படின்றாலும் நாங்கள் ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். எப்படி? அவள் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் என்பது நாட் ஷுவர். பாஸ் பண்ணுவது நாட் ஷுவர். ஓகே, அதில் சர்டனிட்டி கொஞ்சம் குறைவு. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பேசுவது? She could pass the exam. Could அப்படின்ற மாடல் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். She could pass the exam. இப்போ couldக்கு பிறகு நீங்கள் V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணணும். அல்லது she may pass the exam. She may pass the exam. அதை விட ஷுவர் குறைவு அப்படின்னு சொன்னால் she might pass the exam. ஸோ அதுக்கான சான்ஸ் ரொம்பவே குறைவு. அவள் பாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே குறைவு. She might pass the exam. He will call you. That is normal. நாங்கள் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுறோம், கால் பண்ணுவான் என்பதாக. பட் அந்த ப்ரெடிக்ஷனுக்கு ஒரு சர்டனிட்டி ரொம்ப குறைவு, பாசிபிலிட்டி குறைவு. அப்படியாக இருந்தால் he could call you, அல்லது he may call you, he might call you. இந்த 3 விதங்களே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி குறைவான ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகே, பாசிபிலிட்டி குறைவான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நாங்கள் குட், மே, மைட் இவற்றை யூஸ் பண்ணி சென்டென்ஸை மேக் பண்ணலாம். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட், ஃப்யூச்சர் ஆப்ளிகேஷன். ஃப்யூச்சர் ஆப்ளிகேஷன்ஸ், கடமை, நான் செய்யணும் அல்லது கண்டிப்பாக செய்யணும், இவ்வாறான விஷயங்களை நீங்கள் எப்படி பேசுவது? இதுக்கு நீங்கள் ஷுட் யூஸ் பண்ணலாம். ஐ ஷுட் ப்ரிப்பேர் த மீல். நான் இப்போது உணவு தயாரிக்கணும். தட் இஸ் அன் ஆப்ளிகேஷன். கண்டிப்பாக செய்யணும். ஐ ஷுட் ப்ரிப்பேர் த ஃபுட். ஓகே, ஐ மஸ்ட் மீட் த டாக்டர். மஸ்ட் இஸ் ஆல்சோ கண்டிப்பாக செய்யணும். அது கண்டிப்பான ஒரு கடமை, கட்டாயம் நான் செய்யணுமன்ற மாதிரியான விஷயம். ஐ மஸ்ட் மீட் த டாக்டர். அதே போல தான் ஐ ஹாவ் டு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் டு ஃபினிஷ் த ஒர்க் ஆன் டைம். நான் சரியான டைமில் வேலையை முடிக்கணும். தட் இஸ் அன் ஆப்ளிகேஷன், கடமை. ஓகே, சரியான டைமில் நான் முடிக்கணும் என்று சொல்கிறது. ஸோ அதுக்காக நீங்கள் ஷுட், மஸ்ட், ஹாவ் டு இவற்றை யூஸ் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக நான் ஒரு விஷயத்தை செய்யணும், ஃப்யூச்சரில் செய்யணும். ஓகே, அதே போல் யூ ஷுட் கால் மீ வென் யூ ரீச் ஹோம்.
நீ வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் எனக்கு கால் பண்ணணும் ஓகே கண்டிப்பாக இதை செய் அப்படின்னு சொல்கிறது. யூ ஷுட் கால் மீ வென் யூ ரீச் ஹோம். தே மஸ்ட் லீவ் திஸ் பிளேஸ். அவர்கள் இந்த இடத்தை விட்டு போகணும், கண்டிப்பாக போகணும். தே மஸ்ட் லீவ் திஸ் பிளேஸ். ஷீ ஹேஸ் டு க்ளீன் த ரூம். அவள் இந்த ரூமை க்ளீன் பண்ணணும். அண்டர்ஸ்டுட்? இந்த மாதிரியான விஷயங்கள் ஃப்யூச்சர் ஆப்ளிகேஷன், கட்டாயம் செய்யணும் என்ற மாதிரியான விஷயங்களை பேசுங்களுக்கு ஷுட், மஸ்ட், ஹேவ் டு, ஹேஸ் டு இவற்றை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ். எதிர்காலத்தில் கண்டினியூஸாக நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை பற்றி நாங்கள் எப்படி பேசுகிறது? தொடர்ச்சியான ஆக்ஷன்ஸ். ஓகே, ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஆக்ஷன் பற்றி பேச எங்களுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுவது will be plus ing form of verb. will be plus ing form of the verb. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு ஷார்ட் டேர்மில் தொடர்ச்சியாக ஒரு ஆக்ஷன் நடக்குது. இது எங்களுக்கு ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு டைமுக்கு ரிலேட்டடாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாளை இந்த டைமில் நான் படித்து கொண்டு இருப்பேன். இல்லைங்களா? ஸோ ஃப்யூச்சரில் ஒரு டைமை குறிப்பிட்டு அந்த டைமில் ஒரு ஆக்ஷன் கண்டினியூவாக நடந்து கொண்டு இருக்கும் என்று சொல்வது. எக்ஸாம்பிளுக்கு, நாளை நான் உங்களை மீட் பண்ண வருவேன் என்று ஒருத்தர் சொல்கிறார். ஒரு டைமை குறிப்பிட்டு இந்த டைமில் நாளை நான் உங்களை மீட் பண்ண வருகிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்? நீங்கள் வரக்கூடிய அந்த டைமில் நான் டீச் பண்ணி கொண்டு இருப்பேன், கிளாஸில் டீச் பண்ணி கொண்டு இருப்பேன். ஓகே, ஸோ ரிலேட்டட் டு அ ஃப்யூச்சர் டைம், அ கண்டினியூஸ் ஆக்ஷன் இஸ் ஹேப்பனிங். ஓகே, எதிர்கால ஒரு குறிப்பிட்ட டைமில் நான் தொடர்ச்சியாக ஒரு ஆக்ஷன் செய்து கொண்டு இருப்பேன் என்று சொல்வது. ஸோ லெட்ஸ் see the sentence. I will be teaching. I will be teaching. நான் கற்பித்து கொண்டு இருப்பேன். I will be teaching in the class tomorrow this time. tomorrow இந்த டைமில் நான் கிளாஸில் டீச் பண்ணி கொண்டு இருப்பேன். அல்லது I will be teaching in the class when you come tomorrow. when you come tomorrow, நாளைக்கு நீங்கள் வரும்போது நான் டீச் பண்ணி கொண்டு இருப்பேன். ஓகே, தொடர்ச்சியான ஆக்ஷன் நடந்து கொண்டு இருக்கும். I will be writing the exam by next week. நெக்ஸ்ட் வீக்கில் நான் எக்ஸாம் எழுதி கொண்டு இருப்பேன். He will be working when you come. நீங்கள் வரும்போது அவன் வேலை செய்து கொண்டு இருப்பான். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃப்யூச்சரில் கண்டினியூஸாக ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு குறிப்பிட்ட சிறிய அளவு டைமில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன் பற்றி பேசுவது. இதுக்கு நாங்கள் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஃப்யூச்சரில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஆக்ஷன், பட் அது ஒரு லாங் டேர்ம் ஆக்ஷனாக இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப நேரமாக நடக்கிற ஒரு ஆக்ஷனாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஓகே, கண்டினியூஸாக. சம் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குமாண்டா, கண்டினியூஸாக நடக்கும், பட் ஒரு டைம் இன்டர்வலை விட்டு விட்டு நடக்கும். லாங் டேர்முக்கு, ரொம்ப நேரத்துக்கு விட்டு விட்டு நடக்கும் சில ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான லாங் டேர்ம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸை பேசினாங்க ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதோட சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? will have been plus will have been plus ing form of the verb. will have been plus ing form of the verb. Example, next Sunday நான் ஃபுல் டே டீச் பண்ணிக்கொண்டே இருப்பேன். நெக்ஸ்ட் சண்டே ஃப்யூச்சர் டைம் உண்டு. ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் சண்டே நான் ஃபுல் டே டீச் பண்ணிக்கொண்டே இருப்பேன். அப்போ லாங் டேர்ம் ஆக்ஷன், அந்த டே ஃபுல்லாக நான் டீச் பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஓகே, ஸோ நிறுத்தாமல் பண்ணிக்கொண்டிருப்பேனான்னு கேட்டால் சம்டைம்ஸ், பட் விட்டு விட்டு. ஓகே, டீச் பண்ணுவேன், ஒரு பிரேக் எடுப்பேன், திரும்ப டீச் பண்ணுவேன், இந்த மாதிரி விட்டு விட்டு, பட் கண்டினியூஸாக அந்த ஆக்ஷனை தான் நான் ஃபுல் டே செஞ்சு கொண்டு இருப்பேன் ஃப்யூச்சரில். இது எங்களுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பேசலாம். சென்டென்ஸை பாருங்கள். I will have been teaching for the whole day next Sunday.
I will have been teaching for the whole day. Understood? Full day நான் டீச் பண்ணிக்கொண்டே இருப்பேன். Futureல long term action. Understood? I'll say another example. They will have been playing for a long time. அவர்கள் ரொம்ப நேரமாக விளையாடி கொண்டே இருப்பார்கள். She will have been watching the phone. அவள் ஃபோனை பார்த்து கொண்டே இருப்பாள். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரியாக ஃப்யூச்சரில் லாங் டேர்மாக தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை பற்றி எங்களுக்கு பேசலாம். லாஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆன் ஃப்யூச்சர். Talk about an action which will be completed in future that has an impact on a future time period. ஸோ இது எப்படி விளக்குறது? ஸோ இதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன் சொல்கிறேன். நான் உங்களோட ரூம் அன்டைடியாக இருக்குது என்று வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அன்டைடியாக இருக்குது. உங்களோட பேரண்ட்ஸ் வெளியே போயிருக்கிறாங்க, உங்களோட அம்மா வெளியே போயிருக்கிறார். ஸோ அவர் வரதுக்குள்ளே நீங்கள் ரூமை க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் அதை எப்படி சொல்வீங்க? எனது அம்மா வர்றதுக்குள்ளே நான் ரூமை க்ளீன் பண்ணி இருப்பேன். ஓகே, என்னோடய க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கும். எதுக்கு முன்னாடி? எனது அம்மா வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அம்மா வரும்போது ரூம் க்ளீனாக இருக்க போகுது. ஸோ இதை நீங்கள் சொல்லணும். இதை எப்படி சொல்வதுட்டு கேட்டால், I will have cleaned my room before my mother comes. ஓகே, என்னோடய அம்மா வர்றதுக்குள்ளே நான் ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். I will have V3 form of the verb. I will have cleaned my room before my mother comes. Understood? அதே போல் another sentence. They will have completed the project before December. They will have completed the project before December. ஸோ அவங்க டிசம்பருக்கு முன்னாடி ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி இருப்பார்கள். ஓகே, கம்ப்ளீட்டாக இருக்கும் டிசம்பருக்கு முன்னாடி. ஸோ டிசம்பர் இஸ் எ ஃப்யூச்சர் டைம் பீரியட். ஸோ அந்த டைம் பீரியடுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். They will have completed the project before December. She will have revised all the lessons before the exam. ஸோ எக்ஸாம் ஃப்யூச்சரில் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி அவள் எல்லா லெசன்ஸையும் ரிவைஸ் பண்ணி இருப்பாள், ரிவைஸ் பண்ணி முடிச்சிருப்பாள். இப்போ ரிவைஸ் பண்ண தொடங்கிட்டாளா? இல்லை, ஃப்யூச்சரில் தான் அவள் செய்ய போகிறாள், ஃப்யூச்சரில் செய்து முடிக்க போகிறாள். ஸோ ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக போவது எப்போ? ஃப்யூச்சரில். அண்டர்ஸ்டுட்? இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ஃப்யூச்சரில் கம்ப்ளீட் ஆகும். பட் எக்ஸாமுக்கு முன்னாடி அது கம்ப்ளீட் ஆகும். எக்ஸாம் இஸ் இன் ஃப்யூச்சர். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃப்யூச்சர் டைம் பீரியட் ஒன்றுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக இருக்கும் என்பதாக நாங்கள் பேசலாம். இதை வச்சு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு ஷி வில் ஹாவ் ரிவைஸ்ட் ஆல் த லெசன்ஸ் பிஃபோர் தி எக்ஸாம். ஸோ இன்றைக்கு நாங்கள் ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய நிறைய சென்டென்சஸை பார்த்தோம். ஸோ இந்த எல்லா சென்டென்ஸ் பேட்டர்னையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். and you have to use them in your daily life. So let's meet with another important lesson. Until that, take care.